ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சை சைஸ் புளி நனைய போட்டுக்கோங்க. அரை முறி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பச்சை சுண்டைக்காவை உரலில் 1-2 தட்டிக்கோங்க. தட்டிட்டு 3 நேரம் நல்லா கழுவிக்கோங்க. விதை ரொம்பவும் தூர போகக்கூடாது. பாதி குழம்புல சேர்ந்தா தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண்சட்டி எடுத்து மண்சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. வாயு இருந்தாலுமே அப்படி சரியாயிடும். தட்டி வச்ச பச்சை சுண்டைக்காவை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டிக்கோங்க. வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச புளி கரைசலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. கரைச்சி வச்ச புளி கரைசலில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்படிலாம் கட்டியாக வேணா கொஞ்சம் நார்மலாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு அப்படி காணலாம். உப்பு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. இந்த மழைக்கு அதுக்கும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டேஸ்ட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.